படம் பேர் விடுதலை 2. நம்ம இந்தியாவுக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ 1994 அது போல தான் இந்த படத்தில் விடுதலை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. என் வேலையில் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் சம்பளம் சொல்லி அவன் 100 ரூபாய் தான் எனக்கு தரான். அதை தான் இந்த படத்தில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா என் வேலையில் நான் இப்போ போவேன், என் சூப்பர்வைசர் மேனேஜரை நான் கேட்பேன், ஏன்டா என்ன நீ கொடுமைப்படுத்துகிற, பாடுறா இந்த படத்தை வந்து நீ பாடுறா, நான் போய் கேட்பேன் சட்டையை பிடிச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்னை விஜய் சேதுபதி என்னை கடைசியாக சாவடிச்சு என் மனசில் பாரத்தை இறக்கிட்டாங்க. ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்கு. அவரை சாவடிச்சு ரொம்ப கஷ்டமாக இதில் கடைசியில் இளையராஜா ஐயா போட்டாரு பாருங்க பாட்டு, வயிநெடுக அந்த பாட்டு அப்படியே காதுக்குள்ளே போய் இந்த காது வழியா வருது தலை பாட்டு. தலை ஃபஸ்ட் பாட்டில் செகண்ட் பாட்டில் அவர் தான் தலை பாட்டை போட்டுறாரு. அதனால பாட்டை ஆராயாதீங்க, அலசாதீங்க. பாட்டு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, கேளுங்க தலை. ஏன்னா இதுக்கப்புறம் பாட்டு அப்படியே ஓடினே இருக்கும். அதனால தான் பாட்டு இல்லை, சூரிய அண்ணன் இறங்கிறாரு மலைக்குள்ளே, காட்டுக்குள்ளே இறங்கிறாரு, கல்லு முள்ளும் காலு மத்துன்னு அவர் இப்போ போயிட்டாரு பார்ட் 3க்கு. அதனால சாவ வேண்டிய கட்டாயம், சாவடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் சாவச்சது. தலை ஹீரோயினே இந்த படத்துக்கு தேவையில்லை. விஜய் சேதுபதி முழுக்க தான் படத்தில் அவர் தான் நடிச்சிருக்காரு. அதனால் படம் ஃபுல்லாக அவரே தான் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் கூட இளையராஜாயா ட்ராவல் பண்ணிடுறாரு. வயநேடியோ பாட்டு போட்டுனே போகிறா போல், மியூசிக் ஒன்று செதுக்கி வச்சிருக்கா போல். அருமையாக இருக்குது படத்தில். அதுதான் இல்லை இவ்வளோ நேரம் நான் தொண்டைக்கு பேசுனேன் எதுக்கு? என்னோட விடுதலைக்கு தான் நான் பேசினேன். அதுவே உங்களுக்கு தெரியல. இதான் இந்த படத்தோட கதையே, விடுதலை. நமக்கு விடுதலை கிடைக்கணும் தான் இந்த படத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சர்க்கரை ஆலையில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு சர்க்கரை விற்கிறாங்க, அவன் 4 தான் தரான். அதுதான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இது போல தான் என் வேலையில் எனக்கு 1000 ரூபாய் தர வேண்டிய இடத்துல அவன் 100 ரூபாய் தரான். அதுதான் இந்த படத்தில் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் இதை புரட்சி பண்ணணும், ஒருத்தராக சேர்ந்தா கிடைக்காது, எல்லாரும் மட்டுமா பேசணும் தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. வேலைக்கு போகக்கூடாது சொல்லல தளபதி சர்க்கார்லேயே சொல்லிட்டாரு. என்ன தலை சொன்னாரு தலை? இது போல நான் அரசியல் பேச வரல தலை, படத்தோட கதையை பற்றி பேச வந்தேன். என்கிட்ட அரசியல் பேசாதீங்க, ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு அரசியல் சொல்லி தரல. எனக்கு 1994 கிடச்சிது. ஏன்னா அப்போ தான் நான் பிறந்தேன். நான் அப்போ தான் பிறந்தேன். எனக்கு அப்போ தான் விடுதலை கிடைச்சது. ஏன்னா எங்கள் அம்மா வயிற்றுல நான் அப்போ பிறந்தேன். அதனால எனக்கு அப்போ தான் விடுதலை 94 அப்போதான் எனக்கு தலை. சொல்கிறவன் 1000 சொல்லுவான் தலை. தலை இப்படி தான் கங்குவா படத்தை சொன்னாங்க. சொல்லி கங்குவா படம் ஒன்றுமே இல்லை. புஷ்பா படம் பார்த்தீங்களா? அதில் எதுனா நல்லா இருக்கா? ஆனால் 1200 கோடி ஓட்டினான். அந்த ஊருக்காரன் அவங்க ஆளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம ஆளுங்க யாரும் கொண்டாட மாட்டீங்க தலை. தலை அருமையான இப்போ ஓடிடியில் ஒருத்தனை பார்த்து இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்னு ஒருத்தன் வருத்தப்படுறான் தலை. ஸ்டார்டிங் 20 நிமிஷம் நல்லா இல்லை, அருமையாக இருக்கு தலை. விடுதலை ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் தலை. அவர் கத்தியத்துனூரா போல கருணாசன் அவங்க பையன் ஒரு வாள் இப்படி வர கொக்கி வாள், அதை வச்சு இப்படி கொக்கில அப்படி கொக்குன்னு கொக்குறா போல தலை வாளுலையே. அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கு எங்கேயோ போயிடுச்சு தலை படம். சூரியன் ஒரு 2-3 சீன் வந்துக்கிறாரு, பயங்கரமாக பஜார் பண்ணியிருக்காரு தலை. சூர்யா அவர் இல்லவே இல்லை தலை படத்தில். கடைசியாக ஜீப்பை கோன்னு ஓட்டின்னு வந்தார், பள்ளத்தில் சொருனார், அவர் மட்டும் காட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டார் தலை. சூர்யா என்ன படத்தில் இல்லை தலை. முழுக்க மொக்க பண்ணல தலை. கதைக்கான அவர் லீடே இல்லை தலை. கதையில் அவர் வந்தால் அவர் சேர்த்துக்கலாம், அவர் கதையிலே வரல. அதனால அவரை சேர்த்துக்கல, தெத்தி அமிச்சாங்க காட்டுக்குள்ளே. நீ போயிட்டு வேணா அவர் அமுச்சு விட்டாங்க காட்டுக்குள்ளே தலை. மஞ்சு வரை தலை நான் பார்க்கல. நான் மாலை போட்டனால எந்த பெண்ணும் நான் பார்க்க மாட்டேன். மாலை போட்ட ஒரு காரணத்தினால தலை புஷ்பாவே நான் பார்க்கல. ஏன் தெரியுமா? ஆமா தலை, அதனால பார்க்கல தலை. என் மனசு பாறை இறங்குது தலை. தலைவனை சுட்டு கொள்றான் தலை. அவரு வெள்ளக்கொடியை காட்டுறாரு. அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவரை விட்டுருக்கணும். ஆனால் அப்போதான் அவரை சுடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. அவரே வந்துட்டாரு, இறங்கி வந்துட்டாரு. உங்களுக்கு இறக்கம் இல்லையா? ஏன் அவரை சாவடிச்சிங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு தலை. தலை உங்ககிட்ட நான் தலை டைலாக சொல்லணும். உன்னோட நடிப்பு வேற மாரி தலை. படத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்கு தலை. நன்றி தலை. பேச்சில் வரல தலை டைலாக். எதுனா சொன்னீங்கன்னா அப்படி நான் தலை. நம்ம இதை அவர் யாருமே மீன் பண்ணி பேசலை.
அவர் இப்பத்தி அரசியலை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அதனால நீங்கள் இவங்க அவங்கன்னு எதையும் சேர்த்துக்காதீங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனேன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 நிமிஷம் என்னை போட்டு கட் பண்ணிடுவீங்க. இதுக்கு நான் மூச்சு முட்டை நான் பேசணும். எதுக்கு தல? இதை தான் புரட்சி அவர் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பேசுறதுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் போடணும். நீங்கள் பாதியிலே கட் பண்ண. அதனால தான் அவர் விஜய் சேதுபதி சொல்கிறா போல படத்தில். இதை தான் நான் சொல்கிறது. நல்லா இருந்தால் போடுங்க, இல்லை நான் கட் பண்ணுறீங்க. நன்றி, வணக்கம்.